ரேபரேலி தொகுதியில் 1971 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளன, இந்த வெற்றி செல்லாது என கூறி அவரை எதிர்த்து போட்டியிட்ட சோஷலிஸ்ட் கட்சியின் ராஜ் நரேன் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு பற்றி நாடு முழுவதும் பெரும் விவாதம் நடைபெற்ற சூழலில் 1975 மார்ச் 19ஆம் தேதி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் கூண்டேரி சாட்சியம் அளித்தார். இந்த வழக்கில் இந்திரா காந்தியின் வெற்றி செல்லாது என நீதிபதி சின்ஹா தீர்ப்பளித்தார். உடன் உச்சநீதிமன்றத்தில் இந்திரா காந்தி மேல்முறையீடு செய்தார். வழக்கு விசாரணை முடியும் வரை இந்திரா காந்தி பிரதமராக பதவி வகிக்கலாம், ஆனால் அவர் எந்த தீர்மானத்தின் மீதும் வாக்களிக்க முடியாது என நீதிபதி V.R. கிருஷ்ணய்யர் தெரிவித்தார். இந்திராவுக்கு எதிராக இந்தியாவில் பெரும் இயக்கத்தை கட்டி களத்தில் நின்ற ஜெயபிரகாஷ் நாராயண் இந்த தீர்ப்புக்கு பிறகு இந்திரா காந்தி பிரதமராக பதவி வகிக்கும் தார்மீகத்தை இழந்துவிட்டார், அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என பேட்டியளித்தார். சூழல் தனக்கு சாதகமாக இல்லை என்பதை அறிந்த இந்திரா காந்தி தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார். அரசியல் அமைப்பு சட்டத்தின் 352, 356 பிரிவுகளின் கீழ் அவசர நிலை வரைவை தயார் செய்து ஜனாதிபதி ஃபக்ருதீன் அலியிடம் கையொப்பம் பெற்றார். இந்திய வானொலியின் வாயிலாக அவசர நிலையை 1975 ஜூன் 26ஆம் தேதி காலை 6 மணிக்கு பிரகடனம் செய்தார். இந்தியாவின் பாதுகாப்புக்கு உள்நாட்டு குழப்பங்களால் ஆபத்து வந்துவிட்டதாக கூறி நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது. பொதுவாக வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் எந்த நாட்டுக்கும் ஆபத்துகள் வராது. உலகம் முழுவதிலும் சர்வாதிகாரிகள் தங்களின் கையில் மொத்த அதிகாரத்தையும் குவிக்க முனைகையில் உள்நாட்டிலிருந்துதான் அந்தந்த தேசங்களுக்கு அச்சுறுத்தல்கள் வந்துள்ளன. இது அச்சுறுத்தலா கதையா என்பதை அந்தந்த நாட்டு குடிமக்கள் நன்கு அறிவார்கள். இந்திராவுக்கு அப்படி என்ன உள்நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் போனது? 1966 லால் பகதூர் சாஸ்திரி மறைந்த பிறகு மொரார்ஜி தேசாய்க்கும் இந்திரா காந்திக்கும் இடையில் கடும் போட்டி நிலவியது. யார் பிரதமராவது என்பதில் குழப்பம் நீடித்தது. காங்கிரஸ் கட்சியில் இதில் தீர்க்கமான இரு கருத்துக்கள் நிலவின. 1969 காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டு காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸாக உடைந்தது. 1970கள் இந்திய வரலாற்றில் பரபரப்பான காலகட்டமாகவே இருந்தன. பங்களாதேஷ் பிரச்சினை, சிம்லா ஒப்பந்தம், வங்கிகள் தேசியமயம், பொக்ரான் அணுகுண்டு வெடிப்பு, பொருளாதார வீழ்ச்சி, விலைவாசி உயர்வு, வேலையின்மை, 10 லட்சம் ரயில்வே ஊழியர்கள் பங்கு கொண்ட வேலை நிறுத்தம் என இந்தியாவெங்கும் ஒரே கொந்தளிப்பாக இருந்தது. இவையெல்லாம் அவரை பயங்கொள்ள செய்தன. நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறுக்க முடியாது, நிச்சயம் பதவி விலக நேரிடும் என்பதை அவர் மனம் ஏற்க மறுத்தது. இவற்றையெல்லாம் தவிர்க்கவும் இந்த எல்லா போராட்டங்களையும் ஒட்டுமொத்தமாக ஒடுக்கவும் அதிகார மமதையில் அவசர நிலை என்கிற பெரும் ஆயுதத்தை கையில் எடுத்தார். இந்தியாவிலிருந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் 675 பேர் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டார்கள். மிசா மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டம் ஆகிய இரு சட்டங்கள் தீவிரமாக களத்தை ஒடுக்க பயன்பட்டன. மிசாவின் கீழ் 34,988 பேரும், தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 75,818 பேரும் கைது செய்யப்பட்டனர். RSS, ஜமாத்தே இஸ்லாமி உள்ளிட்ட பல அமைப்புகள் தடை செய்யப்பட்டன. இந்தியாவின் பெருநகரங்களில் மின்சாரத்தை துண்டித்து இருளில் முழுக செய்தார்கள். நாளிதழ்களை ஆங்காங்கே மொத்தமாக தீயிட்டு கொளுத்தினார்கள். பத்திரிகை ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் பலர் கைது செய்யப்பட்டார்கள். பொதுக்கூட்டங்கள், அரங்க கூட்டங்கள் என எந்த வடிவிலும் மக்கள் கூடுவதற்கு அனுமதி இல்லை, பேச அனுமதி இல்லை என்றார்கள். காங்கிரஸ் கட்சிக்குள் தனக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களையும் இந்திரா காந்தி கைது செய்ய உத்தரவிட்டார். ஜெயபிரகாஷ் நாராயணும் மொரார்ஜி தேசாயும் தான் முதலில் கைது செய்யப்பட்டனர். மேற்கு வங்கத்திலும் கேரளத்திலும் பலமாக இருந்த கம்யூனிஸ்டுகள் மீது கொடூரமான அடக்குமுறைகள் ஏவப்பட்டன. அவசர காலத்துக்கு எதிராக தொடர்ந்து தீர்மானங்கள் நிறைவேற்றி போராட்டங்களில் திமுக ஈடுபட்டது. தலைமறைவாக இருந்த பல அகில இந்திய தலைவர்களுக்கு திமுக தமிழ்நாட்டில் அடைக்கலம் கொடுத்தது. 1975 டிசம்பரில் கோவையில் நடந்த திமுகவின் மாநில மாநாட்டில் அவசர காலத்துக்கு எதிராக தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. உடன் தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சி கலைக்கப்பட்டு அதன் தலைவர்கள் வேட்டையாடப்பட்டார்கள். அரசியல் கட்சியின் தலைவர்கள் பலர் தலைமறைவு வாழ்க்கைக்கு சென்றார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறான அனுபவங்கள், சித்திரவதைகள் அரங்கேறின. அவற்றை பற்றி ஏராளமான நூல்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஏனைய இந்திய மொழிகளிலும் வெளிவந்துள்ளன. பத்திரிகைகள் மீது கடும் தணிக்கை அமலுக்கு வந்தது. தணிக்கைக்கு பின்னர்தான் அச்சாகும் உத்தரவுகள் வந்தன. ஒவ்வொரு இரவும் பத்திரிகை அலுவலகங்கள் உத்தரவுகளுக்காக நள்ளிரவு வரை காத்திருந்தன. தமிழகத்தில் விடுதலை, முரசொலி, தீக்கதிர் நாளிதழ்கள் கடும் தணிக்கைக்கு ஆளாகின. இந்த பத்திரிகைகளில் பல நாள்கள் பக்கங்கள் அச்சிடப்படாமல் வெள்ளையாகவும் அல்லது கருப்பாகவும் எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக வெளிவந்தன. அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் இந்த அவசர நிலை காலத்தில் இயங்குவதற்கான புதிய நடைமுறைகளை கண்டறிந்தன. இந்த
இந்த காலகட்டத்தில்தான் திருமண நிகழ்வுகள், வீட்டு விசேஷங்களில் எல்லாம் அரசியல் பேசும் கலாச்சாரம் தொடங்கியது. குடும்பம் குடும்பமாக மக்கள் போராடும் மனநிலைக்கு வந்தனர். தமிழகத்தில் அரசியல் ஒரு குடும்ப செயல்பாடாகவே பரிணமித்தது. நெருக்கடி காலகட்டத்தில் கோழிக்கோட்டில் காவல்துறையினரால் அழைத்து செல்லப்பட்ட ராஜன் வீடு திரும்பவில்லை. பொறியியல் படித்து வந்த ராஜனை தேடி அலைந்த பெற்றோர் இறுதியாக வழக்கு தொடர்ந்தனர். என் மகன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்கிற அந்த பெற்றோரின் கேள்வி இந்திய மனசாட்சியை உலுக்கியது. ராஜன் வழக்கு நாவலாகவும் திரைப்படமாகவும் பின்னர் வெளிவந்தது. அரசு மக்களின் அடிப்படை உரிமைகளை பறித்து வருவது தொடர்பான வழக்கு ஒன்றில் குடிமக்களுக்கான அடிப்படை உரிமைகள் என்பது அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பே இருந்து வருகிறது. அதை பறிப்பதற்கான அதிகாரம் அரசுக்கு என்றுமே கிடையாது என அரசுக்கு எதிராக நீதிபதி HR கண்ணா தீர்ப்பளித்தார். இந்திரா காந்தி தனது 20 அம்ச திட்டத்தை அறிவித்தார். ஆனால் அவை மக்களை கவரவில்லை. நாடாளுமன்றத்தில் மார்க்சிஸ்டுகள், AKG, சோம்நாத் சாட்டர்ஜி, திமுகவின் செழியன் போன்றோர் ஆற்றிய உரைகளை தேடி வாசித்தால் அன்றைய நிலையை முழுமையாக உணரும் வாய்ப்பு உங்களுக்கு கிட்டும். 1977 ஜனவரி 18 அன்று நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்படும் என அறிவிப்பு வெளிவந்த போதுதான் மக்களின் முகங்களில் புதிய நம்பிக்கையின் ஒளி தென்பட்டது. தேர்தல் பிரச்சாரத்தில் இந்திரா காந்தி ஊரூராக சென்று மன்னிப்பு கோரினார். தேர்தல் நடைபெற்றது. அதில் இந்திரா காந்தியும் சஞ்சய் காந்தியும் தோல்வியடைந்தார்கள். ஜனதா கட்சி ஒன்றிய அரசை அமைத்தது. புதிய அரசு தனது முதல் உத்தரவாக அவசர காலத்தை ரத்து செய்தது. ஒரு வழியாக அவசர நிலை 1977 மார்ச் மாதத்துடன் முடிவுக்கு வந்தது. அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் தேசபக்தி என்ற சாமுவேல் ஜான்சனின் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சர்வாதிகாரிகள் உலகம் முழுவதும் பல்வேறு காலங்களில் நிரூபித்திருக்கிறார்கள். அப்படியான ஹிட்லர், முசோலினி தொடங்கி எந்த சர்வாதிகாரியுமே ஆட்சி கட்டிலில் வெகுநாள் நீடித்ததில்லை என்பதே வரலாறு நமக்கு சொல்லும் செய்தி. உலகம் முழுவதும் எப்போதெல்லாம் ஜனநாயகம் தாக்குதலுக்கு உள்ளாகிறதோ அப்போதெல்லாம் அரசியல் இயக்கங்கள், மக்கள் இயக்கங்கள் புது ரத்தம் பாய்ச்சுகின்றன. அவை சர்வாதிகாரத்துக்கு எதிராக வலிமையாக சவால் விடுகின்றன.